Hello and welcome everyone. போன தடவை மாஸ்டர் கிளாஸ்னு எங்கள் அட்மின் தான் போட்டார். நான் மாஸ்டர் கிளாஸ்லாம் எடுக்கலை. நான் எடுத்தது என்னோட லைன்லேருந்து கிரிக்கெட்டை பற்றி நான் நினைக்கிற ஒரு தாட் ப்ராசஸ். அதில் வந்து நான் ரிவர்ஸ் ஸ்வீப்பை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட. எதனால வந்து இட் இஸ் அன்ஃபேர் டு த bowler அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கமிட்மெண்ட் வர்சஸ் ப்ரீ மெடிடேஷன் ஆர் ஆக்ஷன் வர்சஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு bowler அண்ட் ஃபீல்டிங் டீம் ஆல்வேஸ் ஸ்டே கமிட்டட் டு அ காஸ். ஸ்டே கமிட்டட் டு அ காஸ் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஒரு bowler என்ன சொல்லுவார்னா, நான் ரைட் ஆம் ஓவர் வந்து போடுறேன், நான் லெஃப்ட் ஆம் ஓவர் வந்து போடுறேன், ரைட் ஆம் ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ் போடுறேன், லெஃப்ட் ஆம் ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது இது என்னன்னா, நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கல்ல, நாட்டாமெல்லாம் நாக்கு வேணா தவறும் ஆனால் வாக்கு தவறாது அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த கான்செப்ட் bowler எப்படின்னா, ஹி கமிட்ஸ் டு அ காஸ். நான் இங்கே தான் போட போகிறேன், இதுதான் என் ஃபீல்டு. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், நான் பவுன்சரை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத ஒரு இதில் இருந்தேன். நிறைய பேர் காமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக அட்ரஸ் பண்ணலாம். பவுன்சருக்கே என்ன, ஒரு bowlerக்கு எப்படி லாப் சைடாக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்தராக காட்டுறேன். என் கூட திண்டுக்கல் டிராகன்ஸோட கோச்சும் மற்றும் எங்கள் எம்ஆர்சி கிளப்போட கோச் கேதார் இருக்காரு. என் கூட அண்டர் 19 விளையாடிருக்காரு. அவர் நமக்கு இன்னைக்கு டெமோக்கு ஹெல்ப் பண்ணுவார். டெமோ செஷனுக்கு நான் ஹெல்மெட்லாம் போட்டு வந்திருக்கேன். கேது. ஸோ பேசிக்லி என்னன்னா, கமிட்மெண்ட் வர்சஸ் ப்ரீ மெடிடேஷன். பேட்ஸ்மேன் வந்து ப்ரீ மெடிடேட் பண்ணலாம் பேஸ்ட். அதான் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபீல்ட்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடுறாங்க T20 கேமில், என்ன ஃபீல்டு வைப்பேன்? ஷார்ட் தேர்ட், 4 பேர் உள்ள சொல்லு. 4 பேர் உள்ள சர்க்கிள், மேன் பாயிண்ட், எக்ஸ்ட்ரா கவர், ஷார்ட் பாயிண்ட். ஸோ அதான் வந்து 4 பேர் சர்க்கிளில் இருந்தே ஆகணும் ஒரு T20 கேமில். சரி, ஹெல்மெட்டை கட்டிடுறேன். 4 பேர் இருந்தே ஆகணும். அதான் வந்து ஒரு ஷார்ட் தேர்ட் மேன் ஆஃப் சைடில். ஸோ இங்கே ஒரு ஸ்டம்ப் இருக்கு, நான் ஸ்டம்ப்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க போவோம். ஸோ இது நான் கார்டு மார்க் பண்ணுற இடம். ஆப்வியஸ்லி 4 க்ளவ் இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இங்கே இருக்கு 4 எக்ஸ்டம் கார்டு எடுத்து ஒரு ரைட் ஹேண்டராக, அதாவது போலர் வந்து ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் வந்து நான் ரைட் ஆம் ஓவர் த ஸ்டம்ப்ஸ்லேருந்து இந்த ஆங்கிலேருந்து வர போகிறாரு. நான் போன தடவை சொன்ன மாதிரி இது பிளைண்ட் ஸ்பாட். இங்கே 4 ஃபீல்டர். இவர் என்ன சொல்லியிருக்கா, அவரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். ஷார்ட் தேர்ட் மேன், ஷார்ட் பாயிண்ட். இங்கே பேர் 2 பேர் பிஹைண்ட் ஸ்கொயர் ஆன் தி ஆஃப் சைடு, ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர், ஒரு ஸ்வீப்பர் கவர் அந்த ஃபென்ஸு, மிட் ஆஃப் பின்னாடி, அம்பையருக்கு பின்னாடி லெஃப்ட்டில் மிட் ஆஃப், அம்பையரோட ரைட்டில் மிட் ஆன் பின்னாடி. ஷார்ட் மிட் விக்கெட் இல்லை. ஒரு காலத்துலாம் ஆஃப் ஸ்பின்னர் வந்து பாயிண்ட் இல்லாமல் ஷார்ட் மிட் விக்கெட் வச்சு போடுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் பேட்ஸ்மேன் வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றினாங்க. ரைட் ஹேண்ட்லேயே நின்று விளாட்னாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ் எதுவும் ஆடலை. ஸோ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறது இட்ஸ் பிகமிங் வெரி காஸ்ட்லி. சும்மா அப்படி தட்டினாலே, அதுவும் இந்தியன் கிரவுண்ட்ஸ் எல்லாம் சும்மா மார்பிள் ஃப்ளோர் மாதிரி கிடுகிடுன்னு பால் ஓடி போகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு போடுற மாதிரி ஆயிடுது. ஸோ எனிதிங் சும்மா அப்படி ஆடினாலே ஒரு ரன் நீங்கள் மிட் விக்கெட்டுக்கு. அண்ட் டீப் ஸ்கொயர் லெக் வச்சிருக்காங்க, ஒரு ஷார்ட் ஃபைன் லெக். இவன் ஏன்டா நிற்கிறான் பெப்பர் பேன்? இவனும் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பால் தான் ஃபீல்ட் பண்ணுவான். 20 ஓவரில் 120 பாலில் 4 பால் போனால் ஜாஸ்தி இந்த ஃபீல்டருக்கு. ஆனால் வச்சே ஆகணும். ஏன்னா இப்படி ஆடுறது ஓகே, அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ என்ன பண்ணாங்க, இப்படி குனிஞ்சு இப்படி ஆடுறாங்க. அதுவாது நான் ஸ்கில்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா கிரிப்பு மாற்றலை, ஸ்டாண்ட்ஸ் மாற்றலை, எதுவுமே மாற்றலை, இப்படி ஆடுறாங்க. ஸோ இந்த ஃபீல்டருக்கு போயிடுது. ஸோ பேசிக்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு T20 பேட்டிங் அப்படிங்கிற பேரில் பவர் வர்சஸ் கிளாஸ், பவர் வர்சஸ் ஸ்கில், பவர் வர்சஸ் ஸ்கில் எப்படின்னு அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸிபிட் பண்ணுறேன். அட் லேட்டர் வீடியோ முடிஞ்சால் இதிலே கவர் பண்ணுறேன். ஒரே ஒரு ஃபீல்டர் தான் ஸ்கில்லை நோக்கி நிற்கிறாரு இந்த 4 பேரில். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர். ஓகே, ஏன்னா பிக்சர்ஸில் இப்போ நம்ம இங்கே நிற்கிறது வந்து கிரீன் சர்ஃபேஸ். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் சர்ஃபேஸ். இது ஆஸ்ட்ரோ டர்ஃப்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு கான்கிரீட் மேலே போட்டிருக்காங்க. பாருங்க, கீழே காட்டுப்பா, இங்கே தட்டினா தெரியும். இது கான்கிரீட் மேலே ஆஸ்ட்ரோ டர்ஃப் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஆர்டிஃபிஷியல் சர்ஃபேஸ். இதில் பால் ரொம்ப டீவியேட் ஆகாது. இதில் வந்து யார் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சும்மா அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் கால்ஃப் பார்த்தீங்கன்னா, பேஸ்பால் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு எவ்ரி திங் இஸ் ஈவன். எதுவுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கிடையாது. கிரிக்கெட்டோட பியூட்டியே அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான். ஒரு பிச்சு, ஒரு விண்டு, ஒரு ப்ரீஸு, ஒரு டியூ, இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு அந்த ஸ்கில் அப்படிங்கிற ஃபேக்டர் ஸ்லோவாக எடுத்துட்டு கம்ப்ளீட்லி பவர் டர்ன் கேம் ஆகுது. பட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இட்ஸ் பிகம் அ பவர் கேம். பால் இந்த மாதிரி ஸ்விங்கும் ஆறுதில்ல, ஸ்பின்னும் ஆறுதில்ல. ஸ்விங் ஆச்சுன்னா கோர்ட்டில் கேஸ் கொடுத்துட்றாங்க, ஸ்பின் ஆச்சுன்னா ப்ரெஸ் பாக்ஸில் கேஸ் கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு அதுதான் சுச்சுவேஷன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் சர்ஃபேஸில் எவ்ரி திங் இஸ் பிகமிங் லாப் சைடட். கேது, இப்போ நம்ம கொஞ்சம் டெமோ காட்டலாம். ஸோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட். நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பவுன்சர் மாதிரி போடு. ஸோ இப்போ ஒரு போலரோட அந்த கமிட்மெண்ட் காசை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் புல் வச்சிட்டேன். ஓகே, கொஞ்சம் ஹையர் அப்படியே பவுன்சர் மாதிரி போடுவோம். ஓகே, இது ஒரு பவுன்சர் ஆயிடுச்சு. இப்போ நான் அம்பையர், பவுலர் போட்டிருக்காரு, அவரை கூப்பிட்றேன். பாருங்க தம்பிங்கவா, ஒரு வார்னிங். ஃபர்ஸ்ட் பால் போட்டது இந்த ஹைட்டில் வந்துச்சு. 2வது வார்னிங், இனிமேல் நீ பவுன்சர் போட்டால் வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு நான் இவரை சொல்லலாம். அதாவது 3வது பவுன்சர் போட்டால் வார்னிங், 3வது பவுன்சர் நோ பால், அதுக்கப்புறம் அவர் போட முடியாது பவுன்சர். 4வது வாட்டி போட்டால் அவரை போலிங்லேருந்து ஸ்டாப் பண்ணலாம். இதுதான் ரூலு. ஸோ இன்றைக்கி நம்ம வச்சுக்கலாமே, உதாரணத்துக்கு நெகட்டிவ் லைனை பற்றி பேசினேன். யாரோ ஒரு ஃபேனோ யாரோ ஒருத்தர் காமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நெகட்டிவ் லைன் போடும்போது அது ஒரு அட்வான்டேஜ் ஆகிடாதா. நான் ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தேன்னா, நெகட்டிவ் லைன் போட்டால் எனக்கு இந்த மாதிரி ஸ்வீப் ஆடி வந்து பல்லு உடஞ்சிருக்கு சின்ன வயசில். ஸோ நானும் ஹெல்மெட் போட்டுறேன். திருப்பி இங்கே திண்டுக்கல் டிராகன்ஸ் ப்ராக்டிஸ்க்காக கோயம்புத்தூர் வந்திருக்கேன். சரி, பை தி வே, நெகட்டிவ் லைன் இப்போ வந்து இதில் ரஃப் மார்க் இல்லை சார், ரஃப் மார்க்கே காட்டலாமே, ஸ்கில் நெகோசியேட் பண்ணலாம். இந்த பக்கம் போயிடலாமா நம்ம?
அப்படியே இந்த பக்கம் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல ஸ்கில் வேணுங்க நெகோஷியேட் பண்ணுறதுக்கு பாலை. அப்படியே அங்கே இந்த லெக் ஸ்பின் மாதிரி போட. ஸோ என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஃபீல் செட் பண்ணணும். உதாரணத்துக்கு இது இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் ரஃப் மார்க், ஃபுட் மார்க்ஸ். ஓகே, ஸோ இங்கேருந்து பால் டர்ன் ஆக போகுது, ஒரு ரைட் ஹேண்டருக்கு ஒரு ஃபுட் மார்க்கில் போட போகிறார். ஃபீல்டர் இப்போ கமிட் பண்ணோம். நான் முன்னாடியே பாடி லைன் சீரிஸ் சொன்னேன், இது வந்து கிரீஸ். ஓகே, இங்கே வாப்பா, ஒரே செகண்ட் வா. இந்த கிரீஸுக்கு பின்னாடி, ஓகே, அதான் இதே லைன்லேயே தான் ஸ்கொயர் லெக் அம்பையர் நிற்பார். இதுக்கு பின்னாடி 2 ஃபீல்டர் தான் நிறுத்தலாம் நீங்கள், அதான் இந்த லைனுக்கு பின்னாடி. இது வந்து பாடி லைன் சீரீஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இங்கே எல்லா ஃபீல்டரும் நிறுத்திட்டு இங்கே அக்கிலே போட்டுருந்தாங்க டான் பிராட்மனுக்கு. ஸோ அந்த இடத்துல 2 ஃபீல்டருக்கு மேலே நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். ஏன்னா நான் ஒரு கமிட் பண்ணுறேன், இந்த ஃபீல்டர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் மார்க்கில் போட போறாரு. என்ன ஃபீல்டு வைப்பாரு அவரே கேட்போம். என்ன ஃபீல்டு வைப்பார்? ஒரு டெஸ்ட் மேட்ச்ல விக்கெட் எடுக்க பார்க்குறேன், என்ன ஃபீல்டு? ஷார்ட் ஃபைன் லெக், டீப் ஸ்கொயர் லெக், 2 பேரும் பிஹைண்ட் த விக்கெட். ஒரு ஷார்ட் லெக், ஒரு டீப் மிட் விக்கெட், ஷார்ட் மிட் விக்கெட், மிட் ஆன். 6 ஆச்சு. 6 ஃபீல்டர் ஆயிடுச்சு. 6 ஆச்சு. ஸ்லிப்பு, எக்ஸ்ட்ரா கவர், மிட் ஆஃப். ஸ்லிப்பு, எக்ஸ்ட்ரா கவர், மிட் ஆஃப். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுற பேட்ஸ்மேன்னா ஸ்லிப்பர் தூக்கி பேக்வர்ட் பாயிண்ட் மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஒரு இதுவே பார்க்கலாமே. அவர் கமிட் பண்ணிட்டாரு, 6-3 ஃபீல்டு எடுத்திருக்காரு. இது வந்து என்னன்னா 5-4 ஃபீல்டு கிடையாது. இப்போ இதே ஒரு காஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா ஆஃப் சைடில் 6 ஃபீல்டரை வச்சு போட்டா, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போட்டா அதை வந்து நெகட்டிவ் லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ரீசெண்டாக பார்த்தோம்னா நியூசிலாந்து வந்து ஓடி வந்து லெக் சைடில் பவுன்சர் நீல் வேக்னர் எல்லாரும் இந்த பக்கம் வச்சு போட்டாரு, அதை நெகட்டிவ் லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஹைட்டில் பார்ப்பாங்க. பட் இப்போ என்னன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோ லெக் ஸ்பின்னரோ நெகட்டிவ் லைனில் 6 ஃபீல்டர்ஸ் வச்சு போட்டோன்னே அம்பையர் என்ன சொல்லுவார், குவாய்ட்டாக கேப்டனை கூப்பிடுவார். எனக்கு என்ன இது நெகட்டிவ் லைன்னு தோணுது. நீங்கள் கரெக்டாக உடம்புல போடலை, பாடியில் படலை, இல்லை பேட்ஸ்மேன் கான்டாக்ட் பண்ணல, டவுன் த லெக் சைட் போயிடுச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்து அதுக்கப்புறத்துலேருந்து நான் ஒய்டு கால் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் லிமிடேஷன் ஒரு ஸ்பின்னர் போலிங் இன்டு த ரஃப்க்கு. சரி, இப்போ அவர் ரஃப்பில் போட போகிறாரு, நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது லெக் ஸ்டம்ப்பு, இதை லெக் ஸ்டம்பாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. 3 ஸ்டம்ப் இல்லை. ஸோ நான் இங்கே க்ரீஸில் நிற்கிறேன், அவர் என்ன ஃபீல்டு வச்சிருக்காருன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஃபீல்டர் பின்னாடி ஷார்ட் ஃபைன் லெக், ஷார்ட் லெக் க்ரீஸுக்கு முன்னாடி, ஏன்னா 3ஆம் ஃபீல்டர் வைக்க முடியாது. ஷார்ட் மிட் விக்கெட், டீப் மிட் விக்கெட் இருக்கா? டீப் மிட் விக்கெட், ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் மிட் ஆன், கவர்ஸு, ஸ்லிப்பு, அப்புறம் மிட் ஆஃப் வச்சிருக்காரு. ஸோ இப்போ நான் அந்த பாலுக்கு ஃபேஸ் அப் பண்ண போகிறேன், இங்கே வெளில போட போகிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட சைட் ஆன் கேம்னு சொல்லியிருக்கேன். சைட் ஆன்னா எனக்கு அதுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ நான் அப்படி திரும்பி நின்றுக்கலாம். இதுவே ஃப்ரண்ட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதுவே பிளைண்ட் ஸ்பாட் கிடையாது, பட் பரவாயில்ல, இந்த அலவன்ஸை கொடுக்கலாம். பார்த்தீங்களா, பால் திரும்பி வருது. நான் என்னோட காலை க்ளீனாக யூஸ் பண்ணி ஆடலாம் இந்த பாலை. பரவாயில்ல, எக்ஸிகியூஷன் ப்ராப்ளம் அவ்வளோ இருக்கும். இது நாட் அவுட், இது நாட் அவுட், இதுவும் நாட் அவுட். ஏன்னா பால் வெளில பிச் ஆயிடுச்சு, இங்கேருந்து திருப்ப முடியாது. இப்போ கேம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பண்றாங்க, 4 பால் ஆடுறாங்க. இங்க ஒரு ரன், இங்க ஒரு 4 ரன். ஸோ இப்போ என்ன பண்ணுவார், அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னப்பா பண்ணுவார், இப்போ ஃபீல்டு என்னப்பா மாற்றுவார், ஸ்லிப் எடுத்து பேக்வர்ட் பாயிண்ட் வைப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பேசிக்கலி டிஃபென்ஸ் ஆனா கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பேசிக்கலி கேம் மாறுது. ஸோ இப்போ நான் தைரியமாக இப்படி டிஃபென்ஸ் ஆடலாம். ஏன்னா பால் எங்கேயும் திரும்பி எட்ஜ் எடுத்து ஸ்லிப்புக்கு போகிறது இல்லை. இந்த ஃபீல்டரை நான் வைக்க முடியாது. என்னோட கேஸில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, கவர்ஸ் எடுத்து ஸ்லிப் வச்சுட்டு அந்த ஃபீல்டர் அப்படியே பாயிண்ட்ல வச்சு கவர்ஸை காலியாக விட்டுருப்பேன். நான் நிற்கிறேன், கவர்ஸ் இப்போ காலியாக இருக்கு. இப்போவும் பாருங்க, அப்படி திரும்பி நின்று லிட்டரலாக இப்படி அடிக்கலாம். ஏன்னா இது அகைன் இப்போ இருக்கிற ரூல் படி இது பிளைண்ட் ஸ்பாட், அவுட் சைட் லெக் ஸ்டம்ப்பு, அவுட் கிடையாது. ஸோ இப்போ நான் திரும்பிக்கலாம், அகைன் ஃப்ரீ ஹிட். ஓகே, ஸ்டம்பில் போய் அடிக்க போகிறது இல்லைன்னா 2 காலும் பிளாக் ஆயிருக்கு. ஸோ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கீழே காமெண்ட் செக்ஷனில் விட்டுருந்தீங்க. ஐ திங்க் நான் லாஸ்ட் டைம் சரியாக கிளாரிஃபை பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்படி திரும்பி ஆடுற ஒரு பேட்ஸ்மேனுக்கு எல்பிடபிள்யூ லைனில் வந்து அவுட் கொடுக்கணும், கரெக்டுன்னு சொன்னீங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு தடவை இந்த மாதிரி திரும்பி அடிக்கிற பேட்ஸ்மேனுக்கு, தம்பி ஒன்று நான் லெஃப்ட் ஹேண்டராகவும் பார்க்குறேன், ரைட் ஹேண்டராகவும் பார்க்குறேன், இனிமே லெக் ஸ்டம்பும் சரி ஆஃப் ஸ்டம்பும் சரி உனக்கு லீகல் ஃபார் எல்பிடபிள்யூ அப்படிங்கிறது அம்பையர் வார்னிங் கண்டிப்பாக கொடுக்கணும். ரீசன் என்ன சொல்கிறேன்னா, ஒரு போலர் ஓடி வந்துட்டு இருக்கும்போது கமிட் பண்ணிட்டாரு, லெஃப்ட் ஆர்ம் ஓவர், ரைட் ஆர்ம் அரவுண்ட், லெஃப்ட் ஆர்ம் அரவுண்ட் கமிட் பண்ணிட்டாரு. பேட்ஸ்மேன் மட்டும் நான் ரைட் ஹேண்டரா லெஃப்ட் ஹேண்டரான்னு சொல்லவே மாட்டேன், வந்து போடு அப்படின்னு சொல்கிறது ஃபேர் கிடையாது. 2 சைட்லேருந்தும் பால் பிச் ஆகி வந்தாலும் எல்பிடபிள்யூ வில் கிக் இன். அம்பையர் இப்படி கூப்பிட்டு பேட்ஸ்மேனை சொல்லணும், ஃபர்ஸ்ட் வார்னிங், இனிமேல் போத் சைட்ஸ் ஆர் கவுண்டட் டு பி லீகல் அப்படின்னு சொன்னால், அடுத்த பால் நான் ரைட் ஹேண்டில் நின்று நான் ஆடினா கூட பால் திரும்பி வந்து அடிக்கும் போது அவுட் கொடுக்கலாம் அம்பையர். அது நெகட்டிவ் சைடு, அது வந்து பிளைண்ட் ஸ்பாட்டு, நெகட்டிவ் லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட ஆர்குமெண்ட், த ஹோல் டிஸ்கஷன். அண்ட் டேக்கிங் இட் ஃபர்தர் ஃபார்வர்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல பால் போடுறாரு, கொஞ்சம் வைடரா போடுங்க, கொஞ்சம் வைடரா ரஃப்ல பிச் ஆலன்னு வச்சுக்காங்களேன். ஆர்குமெண்ட் இதுதான். ஸோ நான் இப்படி போகிறேன்,
பால் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பாலுக்கு அம்பையர் என்ன சொல்லுவாருன்னா தட்ஸ் அ வைட், இனிமே நீ அங்க போட முடியாது, லெக் ஸ்டம்ப் வெளியே போடுற ஒரு பாலும் பேட்லயோ பேட்லயோ பேட்ஸ்மேன் கான்டாக்ட் பண்ணலையோ அது வைடுன்னு சொல்லுவாரு. ஸோ இவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருக்கும்போது இந்த சைடையும் கொடுக்கலாமா அப்படிங்கிறதா என்னோட ஆர்குமெண்ட். சரி, ஜஸ்ட் ஃபைனல் டச் ஆன் த ஹோல் திங். இப்போ வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் இன் லிமிடெட் ஓவர்ஸ் கேம், இது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம லிமிடெட் ஓவர் சர்ஃபேஸ் மாதிரி வச்சுக்காங்க. ஒரு போலருக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பேரிட்டியை நம்ம ரீடைன் பண்ண போறோம் அப்படின்னா என்ன நடக்கும், ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சா என்ன ஆகும், உதாரணத்துக்கு கிக் இன் பண்றதுக்கு. நம்ம பேட்ஸ்மேன் பேரை சொல்லாம சொல்றேன். பேட்ஸ்மேன் இப்படி நிற்கிறாரு, இப்படி திரும்பி இப்படி அடிக்கிறாரு. ஓகே, இப்படி அடிக்கிறாரு பால். ஓகே, ஸோ இப்போ என்ன லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல ப்ராப்ளம் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்கிற அதே ப்ராப்ளம் தான். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஷாட் அடிச்ச உடனே இந்த ஃபீல்டரை பின்னாடி வைக்கலாம், நீ தூக்கி அடிக்க முடியாது, தில் இருந்தா அடி அப்படின்னு சொல்லலாம். ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்ல 4 பேரை உள்ள வைக்கணும். ஒரு பேட்ஸ்மேன் நான் ரைட் ஹேண்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் வாங்கிக்கிறாரு. என்ன கமிட்மெண்ட் வாங்கிக்கிறாரு, நான் எந்த பக்கம் போட போறேன் என்ன போட போறேன்னு கமிட்மெண்ட் வாங்கிட்டு ஆஃப் சைடில் இந்த பக்கம் ஆளே கிடையாது, எங்க வேணா பிளாட் போட்டு விற்கலாம், ஒரே ஒரு ஆள் பின்னாடி அவர் அடிக்கிறாரு. நான் என்ன நினைச்சேன், ரைட் ஹேண்டரு நீ லெக் சைடில் தான் அடிப்ப, உன்னோட ஸ்விங் இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 ஃபீல்டர் வச்சிருக்கேன், ஒரு ஃபீல்டர் இருக்கிற பக்கம் திருப்பி லெஃப்ட்ல ஆடுறாரு. இதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் ஒன்று இருக்கு. அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல ஆடுறது ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஒரு போலர் வந்து ரைட்ல போடுறேன்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல போட அலோடே கிடையாது. ஓகே, அப்படியே அந்த ஸ்கில்ல போலர்கிட்ட கொடுத்தாலும் அவரால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு சொல்றேன்னா இட்ஸ் அன் ஆக்ஷன் வர்சஸ் ரியாக்ஷன். ஒரு பேட்ஸ்மேன் வந்து பாலை டெலிவர் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆரம்பிக்கணும் வேலையே. அவர் போட்டதுக்கு அப்புறமா அப்படின்னு ஏமாத்தி ஆடலாம் மாத்தி. வேற ஒரு போலர் போட்ட பாலை பிடிங்கி மாத்தி போட முடியாது. அவர் ஓடி வரும்போதே லெஃப்ட்லயோ ரைட்லயோ தான் பிடிக்கணும். அதுல ரன் அப் ஸ்பீட் இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, நாட் ஈஸி. அப்படியே ஒருவேளை நீங்க போடலான்னு கொடுத்தா there might be a few bowlers வந்துட்டு ஓகே லிசன் நாங்க இப்படி பண்றோம் மாத்தி போடுறோம் அப்படின்னு போடலாம். பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட். இப்போ இதே இடத்துல அம்பையர் T20 சினாரியோல சொல்றாரு, தம்பி ஃபர்ஸ்ட் டைம் லெஃப்ட்ல நீ அடிச்சிட்ட ரைட்டுன்னு போய் சொல்லி லெஃப்ட்ல அடிச்சுட்ட, இனிமே உனக்கு லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் ஒய்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா பேட்ஸ்மேன்லாம் திரும்பி இந்த ஷாட்டை ஆடுவாங்களா அப்படிங்கிற queryயோட நான் நிறுத்திக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரூல் கிக்கின் ஆச்சுன்னா பல போலர்ஸ் பல பேட்ஸ்மேனுக்கு கை கொடுத்து சிரிச்சு வெளியே அவுட் ஆக்கி அனுப்புவாங்க. ஸோ கொஞ்சம் பேரிட்டி இன்டு தி கேம் நீட்ஸ் டு கம் பேக். கேம் எவால்வ் ஆகுது. எப்படி ஒரு பிராட்மேனுக்கு டக்ளஸ் ஜார்டின் போட்டு இந்த ஃபீல்டர் ரிமூவ் பண்ணாங்களோ கேம் எவால்வ் ஆச்சோ, ஆன் சிமிலர் லைன்ஸ் கேம் எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கு. T20 ஸ்போர்ட் பவர் ஸ்போர்ட், நிறைய ரெடிமேட் ஸ்போர்ட் ஆயிடுச்சு. கண்டிஷன்ஸ் எல்லாம் பவருக்குன்னே பேஸ் பண்ணி பண்றாங்க, இன்க்ளூடிங் பால், கிரவுண்ட் சைஸ் அண்ட் சர்ஃபேசஸ். இந்த மாதிரி இருக்கிற போதுல the game needs to adapt, rules need to adapt. either side கொடுத்தா bowlers will have something to do, they will bring something to the table. பாதி T20 மேட்ச்ல ஒரு விக்கெட் விழுதுங்க, IPL சில சமயம் 2 விக்கெட்டுக்கு மேல விழுறதே கிடையாது. ஸோ இது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரூல் மேக்கிங் அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தேங்க்யூ. இது ஒரு கேள்வி. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி பண்ணா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பின்னர் போடுறான், 6-3 ஃபீல்டு ஆஃப் சைட்ல வச்சிருக்கான், ஸ்லிப் 2 பாயிண்ட். ஓகே T20 கேம் இல்ல டெஸ்ட் மேட்ச் வச்சுப்போம். ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் bowling to ரைட் ஹேண்டர், ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறான், 4 போயிடுச்சு. ஸோ இந்த ரூல் கிக் இன் ஆக்ஷனே வச்சுப்போம். ஓகே, ஸோ திருப்பியும் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறான், பேட்ல படுது. இப்போ ஆனா ப்ராப்ளம் என்ன வரும்னா 3 ஃபீல்டர்ஸ் பிஹைண்ட் தி லெக்ஸ்னு ஆயிடும். ஸோ லெக் சைடு அது நோ பால். ரைட் ஹேண்டர் see my point here is நீ எப்படி ஸ்டார்ட் பண்றியோ அதுதான் உன்னோட கமிட்மெண்ட். நான் ரைட்னு சொல்லி லெஃப்ட்ல போடல. யுவர் கமிட்மெண்ட் டு தி காஸ் இஸ் நான் ரைட் ஹேண்டர்ப்பா, ஃபீல்டர்லாம் நிக்க வச்சுக்கோ, bowling எல்லாம் போட்டுக்கோ, பிளான் எல்லாம் பண்ணிக்கோ நீ சொல்லிட்ட. நான் ஃபீல்டர் வச்சு போடுறேன், that will remain. The moment you break your commitment, அதாவது இப்போ என்னன்னா எதனால நெகட்டிவ் லைன் வைட் கொடுக்குறாங்க, because they feel கேம் எங்கேயுமே போல அன்ஃபேர் பிளேன்னு ஃபீல் பண்றாங்க. இது அன்ஃபேர் பிளேயா அப்படின்னு, இது அன்ஃபேர் பிளே அப்படின்னு சொல்ல அன்ஃபேர் பிளேயா அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க சண்டைக்கு. நான் இது அன்ஃபேர் பிளேன்னு சொல்ல வரல, இந்த பிளேக்கு ஏத்த மாதிரி ஃபேர் பிளே போலர்ஸ்க்கு கொடுக்கலன்னு தான் நான் சொல்றேன். போலர்ஸ்க்கு ஈக்குவல் நாமினேஷன்ல இந்த ஃபேர் பிளே கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் ராதர் தென் எனிதிங் எல்ஸ். இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க கேட்குற கொஸ்டின் வெரி வேலிட். இப்படி நான் திரும்பி அடிக்கிறேன், இந்த பக்கம் 3 பிஹைண்ட் லெக் சைடு இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. 3 பிஹைண்ட் லெக் சைடு இருக்குன்னா நீ இப்படி திரும்பி நின்னுக்கோ ஃபர்ஸ்ட். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன், இன் மெனி கேசஸ் கவாஸ்கர் வந்து ஒரு தடவை கர்நாடகாவோட வந்து ரஞ்சி டிராஃபி கேம்ல ஃபைனல் டேல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு பயங்கரமா டர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு லெஃப்ட்லயே திரும்பி ஆடினாராம். மேக் அ கமிட்மெண்ட். உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆடணும்னா நீங்க இஃப் யூ ஆர் சேயிங் ஸ்கில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆடணும், லெஃப்ட் ஹேண்டர் ஈஸியா அடிக்கலாம் அப்படின்னா அக்கார்டிங் டு மேட்ச் அப்ஸ் லெஃப்ட்ல நின்று ஆடுங்க. அம்பையர்ட்ட சார் நான் லெஃப்ட்ல நின்று ஆட போறேன்னு சொல்லுங்க. வை ஐ மீன் ஈதர் வேஸ் ஒன்னு இந்த பக்கம், அதாவது என்ன சொல்றது,
இவங்களையும் நான் தப்புன்னு சொல்லலை, அவங்களையும் தப்புன்னு சொல்லலை, நடக்கிறதுல ஈவன்னஸ் இல்லைங்கிறது தான் சொல்கிறேன். தட் இஸ் மை பாயிண்ட். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் கிளாரிட்டி கிடச்சிருக்கும்.